ஹாய் எவ்ரிவன். 2025 உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னா உங்ககிட்ட இருந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய 10 பேட் ஹேபிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய டிப்ஸ் நிறைய காத்துட்ருக்கு. முதல்ல தாமதம் செய்கிறத நிறுத்தணும். ஸ்டாப் ப்ரோகாஸ்டினேஷன். நம்ம டைமை திருடக்கூடிய மிகப்பெரிய எதிரி இந்த தாமதப்படுத்துறது தான். ஒவ்வொரு தடவையும் ஒரு செயலை அப்புறம் செஞ்சுக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிறது நம்ம வெற்றியை ரொம்ப தூரம் தள்ளி போடுறதுக்கு சமமா இருக்கும். எந்த செயலையும் தாமதப்படுத்தாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த செயலாம் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு பேப்பர்லயோ நோட்லயோ லிஸ்ட் பண்ணி அதை ரொம்ப தாமதப்படுத்தாம செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு செயலை ரொம்ப கச்சிதமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக செய்கிறதுக்கு போமோடோரோ மெத்தட்ஸ் மாதிரியான டெக்னிக்ஸை பயன்படுத்தலாம். அது என்ன போமோடோரோ மெத்தட்? இந்த மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம செய்ய வேண்டிய டாஸ்க்குகள்லேயே முக்கியமான டாஸ்க்கை சூஸ் பண்ணணும். அடுத்து அந்த டாஸ்க்கை ஒரு 25 நிமிஷத்துக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். மறுபடியும் 25 நிமிஷம் பண்ணலாம், 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 தடவை இந்த 25 நிமிஷம் 5 மினிட்ஸ் சைக்கிளை ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக ஒரு ½ அன் ஹவர் பெரிய பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் இந்த டாஸ்கவோ அல்லது இன்னொரு முக்கியமான டாஸ்கவோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மூலமாக நம்ம செய்கிற வேலையில் நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். ரெண்டாவது விஷயம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். உங்களோட பெரும்பாலான நேரத்தை மொபைல் ஃபோனில் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணியே வேஸ்ட் பண்ணுறீங்களா? இதுதான் ஸ்டாப் பண்ண வேண்டிய டைம். உங்களோட ஸ்க்ரீன் டைமை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயங்களை வேஸ்ட் பண்ணுற டைமை உங்கள் திறமைகளை வளர்த்துக்க உபயோகப்படுத்தினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள். இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டும் சரியாக தூக்கம் இல்லாமலும் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கெடுத்து வச்சிட்டு இருக்கோம். இயற்கையில இந்த கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உடம்பு தான் ஒரு பெரிய சொத்து. அதனால நல்ல உணவை சாப்பிட்டும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணியும் நல்ல தூங்கியும் நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அடுத்து, தெளிவான கோல்ஸை செட் பண்ணணும். நம்மள நிறைய பேருக்கு இலக்குகள் இருக்கு. என்னோட இலக்கை நான் இப்படிதான் அடைய போறேன், இந்த டைம்குள்ள நான் இதை செஞ்சு முடிக்க போறேங்கிற கிளாரிட்டி இல்லாட்டினா அது வெறும் விஷ் மட்டும்தான், அது குறிக்கோள் கிடையாது. சரியான பாதை இல்லாட்டினா வெற்றி கண்டிப்பா கிடைக்காது. அதனால தெளிவான கோல்ஸ் செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தெளிவான செய்து முடிக்கக்கூடிய இலக்குகளை ஒரு நோட் புக்ல லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாள் இறுதியிலையும் இல்ல வார இறுதியிலையும் இந்த லிஸ்ட்டை நீங்க ரீவிசிட் பண்ணி உங்களோட கோல்ல எவ்வளவு தூரம் நீங்க ப்ராக்ரஸ் ஆயிருக்கீங்கன்னு, எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது, நமக்கு நாம எதிர்மறையா பேசுற பேச்சுக்களை தவிர்க்கணும். ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த யூனிவர்ஸ்ல நம்ம என்ன பேசுறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை இந்த யூனிவர்ஸ் பல மடங்கா பெருக்கி நமக்கே திரும்பி கொடுக்கும்னு. அதனால நம்ம பேச்சுக்கள் எப்போதும் பாசிட்டிவா இருக்கிறது நல்லது. எப்பெல்லாம் என்னால முடியாது, எனக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ இந்த யூனிவர்ஸும் அதே தான் சொல்லும். அதுக்கு பதிலா என்னால் எது வேணாலும் பண்ண முடியும், ஐ கேன் டூ எனிதிங், அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நம்ம சாதிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் நமக்கு கொடுக்கும். அடுத்தது, எல்லாத்துக்குமே ஆமாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணணும். சில நேரம் நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கப்போ தேவையில்லாத ஒரு வேலை உள்ளவர், அதுக்கு நோன் சொல்றதுக்கு மனசு வராமல் எஸ்ன்னு சொல்லி அந்த வேலையும் சேர்த்து நம்ம தலையில தூக்கி போட்டுக்குவோம். ஆனா எப்போதும் எஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நோ சொல்லியும் பழகிக்கணும். மற்றவர்கள் மேல கருணை காமிக்க தெரிஞ்ச நமக்கு நம்ம மேலையும் கருணை காமிக்க தெரியணும். அடுத்தது, சவால்களை தவிர்க்க கூடாது. சவால்களை எதிர்கொள்றதுக்கு நம்மள நிறைய பேருக்கு பயம். அதனால வாழ்க்கையை இப்படியே சேஃப்டியா நடத்திட்டு போயிடலான்னு நினைக்கிறோம். நம்ம பயத்தை தவிர்த்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். அதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், நம்மளோட வரவு செலவு கணக்குகளை கவனிக்காமல் விடக்கூடாது. மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு திறமை. நம்ம செலவு நம்ம வரவுக்கும் மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்யூச்சருக்காக எந்த சேமிப்பும் இல்லாமல் போயிடும்.
அதனால் பட்ஜெட் க்ரியேட் பண்ணுங்கள், டெய்லியும் செலவாகிறத எழுதி வைங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சருக்காக பணம் சேமித்து வைங்க. அடுத்து எப்போதும் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஒப்பிடுதல் அப்படிங்கிறது நம்மளோட தன்னம்பிக்கையை அடித்து நொறுக்கிடும். உங்களோட பாதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் விரும்பலாட்டி, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாட்டி யார் வைப்பாங்க? கடைசியாக விஷத்தன்மை கொண்ட சூழல்களில் இருக்காதீங்க. நெகட்டிவ் பீப்புள் கூட இருக்கீங்கன்னா உங்களோட சந்தோஷம் கம்ப்ளீட்டாக போயிடும். அதனால் நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் வர டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த 2025 உங்களோட வருஷமாக மாற்றுங்க. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.